திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு நம்முடைய சொந்தங்களான சகோதர உறவுகளுக்கும் சகோதரிகளான உறவுகளுக்கும் நம்முடைய தாய்மார்களுக்குமான இந்த ஒரு அற்புதமான ஒரு அழகான பதிவு. அதாவது இந்த மாடர்ன் உலகத்தில் புதுமை அப்படிங்கிறத நம்ம நம்பி நிறைய இழப்புகளை நம்ம சந்திக்கிறோம். அப்போ இந்த புதுமையை நம்பி நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கக்கூடிய விஷயத்துலலாம் நம்ம பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நிறைய தள்ளப்பட்டுட்டாங்க. அப்போ நீங்கள் எந்த பொருள் இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருள்கள் மட்டும் 100% இருந்தே தீரணும். அப்படி இருந்துட்டாவே உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு, மகாலட்சுமியோடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்கள் வீட்டில் நிச்சயம் தங்கும். அதில் மாற்றமே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய உழைக்கிறதுக்கு உடம்புக்கு முக்கியத்துவம் தர்ற அளவுக்கு பெண்கள் அதிகம் இல்லை. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கோசரம் நம்ம தவறாக சொல்வதற்காக அந்த பதிவு கிடையாது. ஆனால் அன்னைக்கு சாப்பாட்டுக்கோ இருக்கோ இல்லையோ எல்லாம் அவங்க வேலை செஞ்சுட்டு வீட்டில் நம்ம சொல்கிற பொருட்கள் மட்டும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த பொருள்கள்லாம் இருக்குதானா? கண்டிப்பாக வீட்டில் இல்லை. அப்படி இந்த நவநாகரிகம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் நம்ம சகல செல்வத்தை இழந்துட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அப்படி இழந்த பொருள்கள் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், உரல் உலக்க அப்படிம்பாங்க. உரல் உலக்கினா என்ன? அதாவது அன்னைக்கு அந்த பெண்கள் எங்கள் அம்மா பார்த்துருக்குறேன், எங்கள் பாட்டியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அந்த உரலில் நோம்பி நோடினா மாவு இடிப்பாங்க. அந்த மாவு இடிக்கிறதுக்கு நெல்லை போட்டு நல்லா இடின்னு இடிப்பாங்க. உரலில் இடித்து அந்த மாவை சலடையில் போட்டு சலித்து நோம்பிக்கு மாவு உருண்டையெல்லாம் பண்ணி வைப்பாங்க, மாவுளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதெல்லாம் இன்றைக்கி இருக்குதானா? 100% இல்லை. எல்லாம் மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த உரலும் உலக்கையும் இந்த இரண்டும் ஒரு வீட்டில் இருந்ததுனாவே உங்கள் வீட்டில் மகாலட்சுமி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய உரல் உலக்கைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுடைய கஷ்டங்களை அந்த உரலில் போட்டு உலக்கையின் மூலமாக பொடி பொடியாக நொறுக்கி தள்ளுறதுக்கு பேர் தான் அந்த உரலை உலக்கையும் வச்சுருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கும் இந்த பொருள் இருந்தாவே நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது நிச்சயமாக தாண்டவமாடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்லுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அம்மிக்கல் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு முதல்ல ஒரு மகாலட்சுமியை பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம்னாவே அந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கும். அம்மி மிதிச்சு அப்படின்னா அப்போ அந்த மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வருது அம்மியின் மூலமாக அப்படின்னு அர்த்தம். அது அப்போ உங்கள் வீட்டில் அம்மிக்கல்லும் இந்த ஆட்டுக்கல்லும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். நீங்கள் போய் மிக்சி வாங்குங்க, கிரைண்டர் வாங்க, எந்த பொருள் அந்த பொருள்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்களே தவிர, இது மாதிரி நல்ல பொருள்களை பணத்தை அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமி நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க. அதுதான் ஒரு இன்றைய பதிவே. அப்போ இந்த அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வைக்கணும். இது எந்தெந்த மூலையில் வைக்கணும் அப்படிங்கிறது நான் இறுதியாக பதிவு சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, உரல் உலக்க சொல்லிட்டோமா, அம்மிக்கல் ஆட்டுக்கல் சொல்லிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முறம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். முறம்னு என்ன அர்த்தம்? அதாவது அரிசியும் கல்லும் ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கலந்துருக்கும் கடையில் எல்லாம் என்ன பண்ண அதை போட்டு இப்படி புடைப்பாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் பிசுறு தூசு இதெல்லாம் இப்படி புடைக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த கல்லானது தூசானது மட்டும் வெளியில் வந்துடும், அந்த அரிசி மட்டும் உள்ளே நின்றுக்கும். அப்போ இந்த முறம் வீட்டில் இருந்ததுனாவே உங்களுடைய அந்த முறத்தை புடைக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் வெளியில் போய் உங்களுடைய இன்பங்களும் மகிழ்ச்சிகள் மட்டும் அந்த முறத்தில் நின்றுக்கும். அதுக்காகத்தான் முறத்தை நம்ம வீட்டில் கண்டிப்பாக வாங்கி வைக்கணும். அது மகாலட்சுமியோடைய அம்சம் பொருந்திய விஷயங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு இதெல்லாம் எந்த திசை அப்படின்னு ஒரு கணக்கு வேணுமில்ல. எல்லா திசையில் வைக்க முடியுமா? இப்போ வடகிழக்கு திசையில் நான் சொன்ன பொருள்களெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா
அப்படியே பண வருவாய்க்கு பூரா தடை கொடுக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு பிரிதலெல்லாம் வரும். அப்போ நீங்கள் இந்த பொருள்களை எல்லாமே ஒன்று தென்கிழக்கு திசையில் கிழக்கு பார்க்குற மாதிரி உபயோகிக்கிற மாதிரி, அல்லது வடமேற்கு திசையில் நீங்கள் உபயோகிக்கிற மாதிரி தான் இந்த பொருள்களை வாஸ்து சாஸ்திரப்படி நீங்கள் வைக்கணும். அப்போ இந்த பொருள்களில் தான் மகாலட்சுமியோடைய பரிபூரண அனுகிரகம் உள்ளது. அப்போ இந்த பொருள்களை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் அந்த பொருளில் உட்கார்றதோ, முரத்தில் உட்கார்றது, அம்மியில் உட்கார்றது, ஆட்டுக்கல்லில் உட்கார்றது, உலக்கில் உட்கார்றது, இது எல்லாமே நிச்சயமாக இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுனாவே பண தடையை கொடுக்கும். அப்போ இன்னையிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் எந்த பொருள், டிவி வாங்குங்க, கிரைண்டர் வாங்க, மிக்சி வாங்க, நெட் கனெக்ஷன் எது வேணுமாலும் எடுத்துக்கங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தென்கிழக்கு திசையிலையும் வடமேற்கு திசையிலையும் இந்த பொருள் இல்லைன்னா, அதாவது உரலும் உலக்கியும் அம்மியும் ஆட்டுக்கல்லும் அடுத்தது முறம், இந்த பொருள்களை வாங்கி கொண்டாந்து உங்கள் வீட்டில் வச்சு மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் இந்த பொருளை உபயோகிச்சிங்கன்னா பணத்தரித்திரம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கலாம். இதை நான் ஸ்ட்ராங்காக அடித்தே சொல்லுவேன். இது நடைமுறையில் கண்டுபிடித்த விஷயம். அதனால தான் பழங்காலத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு சீர்சனத்தையாக எதை கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஒரு அம்மிக்கல், ஆட்டுக்கல், ஒரு பாய், உரல், முறம், இது மாதிரி பொருள்களை எல்லாமே எதிர்பார்ப்பாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. மகாலட்சுமி இங்கே வரணும் அப்படின்னு. அப்போ இது எல்லாமே ஒரு கல்யாண மண்டபத்தில் இன்றைக்கி பார்த்தாலும் ஒரு கல்யாணம் பண்ணும் பொழுது, ஒரு சீர்சனத்தை செய்யும் பொழுது இந்த பொருள்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கும். அப்போ இந்த பொருள்கள் எல்லாம் வாங்கி வைங்க. நீங்களும் சந்தோஷமாக இருங்க. மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க இன்றைக்கே போய். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.